வானொலி நிகழ்ச்சி. சில சாட்சி கடிதங்கள். 1. நான் ஒரு இந்து. ஐயா வணக்கம். உங்கள் நிகழ்ச்சியை பீபா வானொலி மூலம் சனிக்கிழமை தோறும் கேட்டு வருகிறேன். பாடல்கள், திருமறை செய்திகள் போன்றவற்றை கேட்டு பயனடைந்தேன். மிகவும் அருமை. உங்கள் செய்தி இவ்வளவு சிறந்தது என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்பதை மிகவும் ஆர்வமுடன் தெரிவிக்கின்றேன். நிகழ்ச்சி நிரல், இயேசு கிறிஸ்துவை பற்றிய புத்தகம் போன்றவற்றை பதில் கடிதத்தில் அனுப்பவும். இப்படிக்கு வெள்ளிஸ் கிரிசாமி, 3/10/1990. 2. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவள். நான் மாதா பட்டணத்தில் படித்து வருகிறேன். பரீட்சையில் மார்க் குறைவாக எடுத்தால் தற்கொலை செய்ய நினைத்தேன். 6/10/1990 உங்கள் செய்தியை கேட்டேன். தற்கொலை கூடாது என்று நினைத்து ஆண்டவரிடம் விசுவாசம், நம்பிக்கையுடன் கேட்டால் கண்டிப்பாக தருவார். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று உணர்ந்து தற்கொலை செய்வதை கைவிட்டேன். யுஎஸ் சிஸ்டர் சி. மயில் ராணி. 3. நான் ஒரு இந்து சகோதரி. ஆனால் விரும்பி தேவ வசனத்தை கேட்பேன். ரேடியோவில் உங்கள் நிகழ்ச்சிகளை விரும்பி தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் கேட்டு சந்தோஷம் அடைவேன். மனம் துக்கம் அடைந்து இருக்கும் நேரங்களில் இதனை கேட்கும் பொழுது ஏதோ நமக்கு ஒருவர் நம்மை பார்த்து நேரில் ஆலோசனை சொல்வது போல இருக்கும். சிஸ்டர் தேவிராணி, மதுரை. ஆட்டோ சங்கர் என்னும் கௌரி சங்கர். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு என்னை என் எல்லா இடுக்கண்களிலும் நீங்களாக்கி இரட்சித்தார். சங்கீதம் 34:6. சகோதரர்களே, நான் பாவி. என் மனைவி ஜெகதீஸ்வரிக்கு துரோகம் செய்து செய்யக்கூடாத பாவங்களை செய்தேன். 7/7/1989 6 கொலை வழக்கில் கொலையாளி என்ற பெயர் சூட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டேன். என் மனைவியையோ என் தாயையோ சந்திக்க முடியாமல் சிறையில் தவித்தேன். இந்நிலையில் அன்பின் செய்தி என்ற புதிய ஏற்பாடு ஸ்டீபன் என்பவர் எனக்கு கொடுத்தார். என் சொத்து பறிப்போய் பிள்ளைகளின் படிப்பு பாழாக்கி மனைவியும் அனாதையானாளே என ஏங்கி தற்கொலை செய்ய வழிகளை தேடினேன். இப்படி இருக்க புத்தகத்தில் மத்தேயு 11:26, 1 யோவான் 1:7 ஆகியவைகளை படித்து என் பாவத்தை மன்னியும் என அழுது ஜெபித்தேன். என் தேவன் மன்னித்து விடுதலை தந்தார். சங்கீதம் 38:11, சங்கீதம் 145:14-19 வசனத்தின்படி என்னை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். என் நிலைமை மாற்றப்பட்டதைக் கண்டு என் மனைவியும் இரட்சிக்கப்பட்டு விசுவாசியானாள். நான் சிறைக்குள் ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செய்து வருகிறேன். உங்கள் பத்திரிகையை அனுப்பி வையுங்கள். எனக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜெபியுங்கள். தங்கள் சகோதரன் கௌரி சங்கர். டிடிஆரின் தியாகப்பணி. எப்பணியும் இப்பணிக்கு இணையாகுமோ? திருப்பணியின் திருப்பு முனையே இதுதான். முக்கடல் முத்தமிடும் தென்குமரி திருநாட்டில் அரண் போன்று அலங்கரித்து வளம் பெற செய்வது மேற்கு தொடர்ச்சி மலை. இதில் 75க்கு மேற்பட்ட சிறு சிறு மலைகளில் 7000க்கும் மேற்பட்ட காணி மக்கள் குமரி மாவட்டத்தில் வசிக்கின்றனர். டிடிஆரின் இயக்கம். 1960 அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வூழியம் அவரது ஒப்பற்ற கிருபையால் இச்சிறந்த முறையில் நிறைந்து காணப்படுகிறது. இப்பரந்த பாரத நாட்டில் பராபரனின் நற்செய்தி பறைசாற்றப்பட குமரி முதல் இமயம் வரை என்ற நோக்கத்தோடு இயங்கி வருகின்றது. இவ்வியக்கம் புயல்களையும் அலைகளையும் தாண்டி ஆண்டு 25 அடைந்து நிற்கும் இம்மிஷனரி ஸ்தாபனம் அங்கு நிறைவேற்றும் சேவைகள் ஏராளம். இவ்வியக்கத்தின் தூண்களாய் இதனை தாங்கி நிற்கும் நண்பர்களே, இக்கட்டிடத்தை கட்டி எழுப்ப இன்னனும் இறைவனது பேரருளால் இயன்றபடி முன் வருவோமாக. எச்சரிப்பின் சத்தம். எஸ்தர் 4:13-14. அவர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள், நீ தப்புவாயா? நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் காண்பிக்கின்றார்.
அன்று அழிவு வரும்போது தப்புவதற்கு இன்று செய்ய வேண்டியதை செய்ய முன் வருவோமா? சிந்தித்து செயல்படுவோமா? கெத்செமனே தியான முகாம் வந்து பாருங்கள். வருடாந்தர முகாமிற்கு கெத்செமனே முகாம் என்று பெயரிட்டவர் டிடிஆர். ஆரம்ப காலத்தில் சுத்திகரிப்பின் முகாம், வல்லமையான முகாம், மிஷனரி முகாம் என்று அழைத்தனர். ஒவ்வொரு வருடத்திலும் மே மாதம் 3வது அல்லது 4வது வாரத்தில் 4 நாட்கள் ஒரே இடத்தில் நடைபெறும். FEFஇன் விசுவாசிகளும் மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளும் பல இடத்திலிருந்து இங்கு வந்து தங்கி முகாமில் பங்கெடுப்பார்கள். ஆரம்ப நாட்களில் முகாம்கள் மதுரை, குற்றாலம், கன்னியாகுமரி, முட்டம் முதலிய இடங்களில் நடைபெற்று வந்தது. இதில் மலையில் உள்ள காணி மக்கள் வந்து பங்கெடுக்க வசதி இல்லாததால் தற்போது நாகர்கோவிலில் ஒரே இடத்தில் அனந்த நகரில் உள்ள வேதாகம கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 350 பேர் வரை பங்கெடுப்பார்கள். இதற்கு ஆகும் மொத்த செலவு சுமார் ரூபாய் 50,000 ஆகும். தேவனுடைய பிள்ளைகளில் பலர் முக்கிய செலவுகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். கோவை, மதுரையில் உள்ள விசுவாசிகள் மனதார தொகையை வழங்குவார்கள். சகோதரர் மனுவேல் ஜெயராஜ். கெத்செமனே முகாம் நடக்கும் 4 நாட்களுக்கு காய்கறி முழுவதும் மதுரை சென்ட்ரல் மார்க்கெட்டில் ஜெயராஜ் ட்ரேடிங் உரிமையாளரும் மதுரை தூய ஜார்ஜ் ஆலயத்தின் செயலாளரும் பெரிய அளவில் நற்செய்தி முகாம்களை பொறுப்பெடுத்து நடத்தி வருபவர் சகோதரர் மனுவேல் ஜெயராஜ் அவர்கள். 1987ஆம் ஆண்டில் இருந்து தேவைக்கு அதிகமாக காய்களை கொடுத்து உதவி வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றி உரித்ததாகுக. ஆண்டவர் அவர்களது ஊழியங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் தியான முகாம். விசேஷ விடுமுறை நாளான ஜனவரி 26ஆம் நாள், ஆகஸ்ட் 15ஆம் நாளில் CSI பேச்சுப்பாறை ஆலயத்தில் தியான முகாம் நடைபெற்று வருகின்றது. அநேக காணி மக்கள் இதில் பங்கெடுப்பார்கள் மற்றும் தலைமையகத்தில் இருந்து அநேக மக்கள் வந்து மக்களை உற்சாகப்படுத்துவார்கள். எல்லாருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். சிறப்பு செய்தி, பாடல்கள், சாட்சிகள், ஜெபம், இல்ல பிள்ளைகளின் குறுநாடகம், மிஷனரிகளுக்கு அறிவுரை வழங்கப்படுதல். இந்த முகாம்கள் காணி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் அமைகின்றன. மலையில் உள்ள ஜெப ஆலயங்களில் நடைபெறும் நற்செய்தி கூட்டங்கள். ஆலய ஆண்டு நாள் அல்லது சிறப்பு நாட்களில் கோதையாறு, மணலோடை, வெட்டுக்குழி ஆலய பகுதிகளில் 2 அல்லது 3 நாட்கள் சிறப்பு நற்செய்தி கூட்டங்கள் நடைபெறும். தலைமையகம் தலைமையில் நடைபெறும். இதிலும் தலைமையகத்தில் இருந்து ஜெபக்குழுவினர் கலந்து உற்சாகப்படுத்தி வருகின்றனர். நல்ல செய்தி. வருகையின் தூதன், அக்டோபர் 2004. 100வது பிறந்த நாளை கண்ட தேவ மனிதன் மரி திரு எஸ். தேவதாசன் ஐயா அவர்கள், டிடிஆர் அவர்களின் தகப்பனார். சங்கீதம் 71:18. பரலோக தேவனது பணியை செய்ய பரம அழைப்பை பெற பரிசுத்தவான்கள் பலருண்டு. அவர்களிலும் அன்பர் இயேசுவின் அனந்த ஞானத்தை அப்படியே வெளிக்கொணரும் ஆவிக்குரியவர்கள் சிலரே உண்டு. அந்த சிலரது இடத்தை எட்டி பிடித்தவரே தேவ மனிதனாகிய எஸ். தேவதாசன் ஐயா அவர்கள். விளம்பரமின்றி வேதத்தின் மகத்துவங்களை வேகமாக விளம்பும் விவேக நோக்கோடு பிரபல உயிர்மீட்சி பத்திரிகையான வருகையின் தூதன் ஆசிரியராக சுமார் 45 வருட காலம் செயலாற்றிய வரும் தமிழ்நாட்டில் முதலாக தான் பிறந்த மாவட்டமாகிய குமரி மாவட்டத்தில் முழு இரவு விழிப்பு ஜெபத்தை ஆரம்பித்தவரும் மகிமையின் மாளிகை, ராஜாதி ராஜா, தெளித்தேன் துளிகள் போன்ற உன்னதமான நூல்கள் மூலம் வேதத்தின் ஆழமான சத்தியங்களை எளிய நடையில் தெளிவுபடுத்தி உபதேசங்களை துணிச்சலோடு எதிர்த்தெழுதி போற்றலுக்கும் தூற்றலுக்கும் செவிமடுக்கா சிந்தையோடு உபவாசமும் ஜெபமும் தான் உலக எழுப்புதலுக்கு உற்ற வழி என்று உதட்டளவோடு நின்று விடாதபடி வருடக்கணக்கில் உபவாசத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்து உன்னத வெளிப்படுத்தல்களையும்
வேதத்தின் ஆழங்களையும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அப்படியே கற்றறிந்து மேடைகள் மூலமும் நூல்கள் மூலமும் எத்திக்கும் பரவ செய்த ஐயா எஸ் தேவதாசன் அவர்கள் 13/8/2004 அன்று தனது 100வது பிறந்த நாளை கண்டார்கள் என்றால் தேவ மக்களுக்கு அதை போன்ற நல்ல செய்தி இல்லை எனலாம். உலகத்தில் 100 வயதை காணும் சிலர் உண்டு என்பது மெய்தான். ஆனாலும் அவர்கள் தேவன் தமக்களித்த நீடிய ஆயுளை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் செலவழித்தார்களா என்பது சிந்தனைக்குரிய பொருளாய் இருக்கும்போது நமது ஐயா அவர்கள் அழியும் ஆத்துமாக்களுக்காக இந்த வயதிலும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் என்பதையும் தன் சொந்த கடமைகளை தாமே செய்கிறார்கள் என்பதையும் நினைக்கும்போது மெய்சிலிர்க்காமல் இல்லை. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐயா அவர்கள் இன்னும் பலப்படவும் அவர் செய்த வருகையின் தூதன் பத்திரிகையை பணியை இப்போது செய்து வரும் அவரது மகனும் எனது அருமை நண்பருமாகிய வெஸ்லி தேவதாசன் அவர்கள் மூலம் இப்பத்திரிகை பணி சிறக்கவும் தேவன் தாமே அருள் புரிய அவரை நோக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தரின் தெய்வீக பணியில் பாஸ்டர் எம். ஜான் ஐயாத்துரை. இறை அரசு குடும்பம். வருகையின் தூதன் ஆசிரியர் மறை திரு எஸ். தேவதாசன் திருமதி செல்லம்மாள் அவர்களுக்கு பிறந்த 2வது பிள்ளை சகோதரர் டி. ராஜா. அன்னாருக்கு 2 சகோதரிகளும் 3 சகோதரர்களும் உண்டு. மூத்த சகோதரி திருமதி ரமணி மேசியாதாஸ், அடுத்து பேராசிரியர் டி.எஸ். ஸ்பர்ஜன், திருமதி கிறிஸ்டி சாமுவேல், திரு தியோடர், திரு வெஸ்லி தேவதாசன் என்பவர்கள் யாவரும் இறைப்பற்று மிக்கவர்கள். குறிப்பாக பேராசிரியர் டி.எஸ். ஸ்பர்ஜன் அவர்கள் இந்தியாவிலும் மட்டுமன்று வெளிநாடுகளிலும் இறைப்பணி ஆற்றி வருகின்றார். அவரது மூத்த மருமகனும் எனது மூத்த மகனுமான திரு எஸ்.ஜே.பி. விஜயகுமார் எம்.காம் அவருடன் சேர்ந்து இறைப்பணி ஆற்றி வருகின்றார். சகோதரர் வெஸ்லி தேவதாசன் தகப்பனாரின் வருகையின் தூதன் ஊழியத்தை பொறுப்பேற்று நடத்தி வருகிறார். சகோதரி கிறிஸ்டி சாமுவேல் குடும்பமாக நிம்ஸ் ஸ்தாபனம் மூலம் வட இந்தியாவில் மிஷனரி ஊழியம் செய்கிறார்கள். இறையரசு குடும்பத்தில் தோன்றிய முதற்கனி டிடிஆர். அண்ணன் டிடிஆர் அவர்களின் இல்லற வாழ்க்கை. அண்ணன் அவர்கள் 7/2/58 நாள் திருமணம் நடைபெற்றது. அவரது துணைவியார் திருமதி அன்னபெல் ராஜா ஒரு சிறந்த ஆசிரியை, ஒரு சிறந்த இல்லத்தரசி. அண்ணன் செய்யும் கனமான ஊழியத்தில் பக்க துணையாக இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரே புதல்வன் சகோதரர் டி.ஐ. பிரேம் தேவசிங். தற்போது பொதுச் செயலர் அவர்களுக்கும் 13/5/1985 நாள் திருமணம் நடைபெற்றது. அவரது துணைவியார் திருமதி ஸ்டெல்லா மார்கரெட் பிரேம். இவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளையும் 2 ஆண் பிள்ளைகளும் உண்டு. சகோதரர் பிரேம் அவர்கள் அப்பாவின் பொறுப்பை எடுத்திருப்பதால் அதற்கு தக்க துணைவியாரும் சேர்ந்து தினமும் ஜெபித்து உபவாசித்து ஐக்கியத்தை கட்டி வருகிறார்கள். துணைவியார் திருமதி ஸ்டெல்லாவின் குடும்பமும் இறைப்பணியில் ஆர்வமுள்ள குடும்பம். அதேபோல் அவரது புதல்வியும் ஜெபத்தில் பாடுவதில் திறமைசாலி. அத்துடன் ஆங்கில அறிவும் அதிகம் உண்டு. எனவே ஐக்கியத்தை எடுத்து நடத்தும் இவர்கள் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பு: திருமதி ஸ்டெல்லா பிரேம் நண்பர் பத்திரிகை ஆசிரியராகவும் பணி செய்கிறார். திருமதி அன்னபெல் ராஜா ஆசிரியை, டிடிஆரின் மனைவி, பாலுவின் தாயார். கணவருக்கு ஏற்ற துணைவியாக, மகனிடம் அன்பு செலுத்தும் தாயாக, மருமகளுக்கு ஏற்ற மாமியாராக, பேர பிள்ளைகளை அரவணைக்கும் பாட்டியாக திகழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக ஆரம்ப பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நன்கு கற்பிக்கும் நல்லாசிரியராக திகழ்ந்து வந்தனர். தனது ஓய்வு நேரங்களில் பிள்ளைகளுக்கும் ஐக்கியத்திற்கும் உதவியாய் இருந்து வருகின்றனர். ஐக்கியம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு வேண்டிய ஆலோசனைகளையும் மகன் சோர்வுற்ற நேரங்களில் தைரியம் சொல்லி ஒரு ஜெபிக்கும் தாயாக திகழ்ந்து வருகின்றனர். ஊழியங்களையும் உற்சாகப்படுத்தி தேவைப்படும் போது ஆலோசனை வழங்கி வருகின்றனர்.
குறிப்பாக ஆண்கள் இல்லத்திற்கு தேவை ஏற்படும் போது சென்று ஒரு சில நாட்கள் தங்கி உற்சாகப்படுத்தி தேவையான ஆலோசனை கூறி வருகின்றனர். ஐக்கியத்தின் எல்லா நிலைகளிலும் மேற்பார்வை செய்து ஒரு சிறந்த தாயாக செயல்பட்டு வருகின்றனர். திரு ஜேம்ஸ் கோல்டன், திருமதி கமலம் கோல்டன், திருமதி ஸ்டெல்லா பாலுவின் தாயாரும் சேர்ந்து இல்லங்களை கவனித்து வருகின்றனர். திரு கோல்டன் அவர்கள் கோவாவில் பள்ளி விளையாட்டு இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவருக்கு ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகளும் உள்ளனர். ஆண்மகன் மறை திரு பிரின்ஸ் கோல்டன் கோவாவில் உள்ள ஒரு ஆலய குருவானவராக திருத்தொண்டாற்றி வருகிறார். திருமதி கமலம் கோல்டன் ஐக்கியத்தின் பேட்ரன் அவர்களின் பெரியப்பாவின் மகளின் மூத்த மகள். 15/3/1991 இருந்து சிறுவர் இல்ல பிரதான காப்பாளராக பணி செய்து வருகின்றனர். பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் ஜெபித்து நல்ல முறையில் இல்ல பிள்ளைகளை இருவரும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். அண்ணன் டிடிஆர் அவர்களின் இறுதி நாட்கள். ஊழியமும் பொறுப்பும் அதிகம் இருந்தன. ஆனால் அதை செய்வதற்கு போதுமான உடல் நலம் இல்லாமல் இருந்தது. பலவித போராட்டங்கள், கஷ்டங்கள் மத்தியில் பணியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. பலவீனமான நேரத்திலும் எங்களுடன் மலைவாழ் மக்களை பார்ப்பதற்கு உற்சாகத்துடன் வந்தார். ஒரு நாள் மார்த்தாண்டம் கன்வென்ஷனுக்காக செல்லும்போது ஒரு பெரிய பள்ளத்தில் வேன் விழுந்து 5 பேருக்கு காயம், பலத்த அடி. அதில் அண்ணனும் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று குணமடைந்தார்கள். அதிக பலவீனங்கள் மத்தியிலும் வெயிலிலும் மழையிலும் ஊழியங்களுக்கும் போய் வந்தார். மேற்கண்ட விபத்து ஏற்பட்டதின் காரணமாய் அவரது உடல் நலம் மிகவும் குன்றி போயின. ஆனால் ஊழியங்கள் தடைபடாமல் நடைபெற்று வருகின்றன. நானும் மற்றும் ஒரு சிலரும் தேவைப்படும் போது சென்று செய்தியை அறிவித்து வந்தோம். ஆண்டவரது பணி தடைபடாமல் தொடர்ந்து மிகுந்த ஆசீர்வாதமாக நடந்து வருகின்றன. அல்லேலுயா. இப்படி இருக்கும் சமயத்தில் அண்ணன் டிடிஆர் அவர்கள் பல தடவை மருத்துவமனை போவதும் வருவதுமாய் இருந்தார். கடைசி வரை ஊழிய தாகம் தணியவில்லை. அவர் இறப்பதற்கு முந்தின நாள் நானும் ஒரு சிலரும் மருத்துவமனையில் இரவு 12 மணி வரை ஐக்கிய பணிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நேரம் அதிகமானதால் நாங்கள் ஓய்வு எடுக்க சென்றோம். அவருடன் அவர் துணைவியாரும் மகனும் இருந்தனர். அடுத்த நாள் 12/11/1989 நாள் அதிகாலை சுமார் 6 மணி அளவில் அவர் இறந்த செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நாங்களும் சென்று இறுதி பணிகளை முடித்துவிட்டு 13/11/1989 நாள் காலை 10 மணி அளவில் நாகர்கோவிலில் கஸ்பா ஆலயத்தில் ஆராதனைக்கு சென்றோம். பின் கல்லறை தோட்டத்தில் பேராயர் அவர்களால் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 3ஆம் நாள் ஐக்கியத்தின் நிர்வாக குழு அவசரமாக கூட்டப்பட்டு அண்ணன் செய்து வந்த பொது செயலர் பொறுப்பை ஏக புதல்வன் சகோதரர் TI பிரேம் தேவசிங் கையில் கொடுத்தோம். அவரும் உடனே ஏற்று இந்நாள் வரை குடும்பமாய் ஜெபத்துடன் நிர்வாக குழு ஆலோசனை பேரில் ஆசீர்வாதமாக நடத்தி வருகிறார்கள். அனைவரும் ஜெபியுங்கள், ஆதரவு கொடுங்கள், உடன் சேர்ந்து உழையுங்கள். உங்கள் அன்பன் BM சாமுவேல் ராஜ் ஜான், FEF தலைவர்.